ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்லா சிம்பிளாக ஆனால் நல்லா சூப்பராக சுவையான வத்த குழம்பு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாள் ஆனாலும் கெடாதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, அல்லது தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் சரி, சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வத்த குழம்பு செய்கிறதுக்கு, வத்த குழம்பு அப்படின்னாலே நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சால் தாங்க நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் மணத்தக்காளி வத்தல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மணத்தக்காளி வத்தல் தான் எடுத்திருக்கேங்க. அதாவது சுக்கிட்டி கீரையோடைய வத்தல் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சுண்டக்காய் வத்தலோ அல்லது வேறு ஏதாவது வத்தல் சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வத்தல் நல்லா பொரிஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. பொரிஞ்சதும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக 1/4 கப் அளவுக்காவது நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணுங்க. அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் வத்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 2 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதுக்கு மெயினாக நமக்கு தேவையானது பூண்டும் சின்ன வெங்காயம் தான். ஒரு 15 பல்லு பூண்டை உரித்து சேர்த்துடலாம். 15லேருந்து 20 வரைக்கும் சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயத்தை ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை போட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் சேர்க்காமையும் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காமையும் வத்த குழம்பு செய்யலாங்க. ஆனால் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது தான் நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டையும் வெங்காயத்தையும் ஒரே டைமில் சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தனி மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா, அது நல்ல ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க அந்த மிளகாய்த்தூளும் மல்லித்தூளுடைய பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளியில் நல்லா 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இப்படி நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது புளியோடைய பச்சை வாசனை போயிடும். அதே மாதிரி கொஞ்சம் திக்காகும். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகி வரும்போது 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு கொதிக்க வைங்க. ஓரளவுக்கு திக்கானதும் நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்க மணத்தக்காளி வத்தலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இன்னும் ஒரு 4 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி வத்தல் சேர்த்ததுக்கப்புறமா கொதிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த வத்தலுடைய ஃப்ளேவர் அந்த குழம்புல இறங்கியிருக்கும். கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி விழுது இதில் சேர்த்துருங்க. ஓரளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா தாங்க நம்ம தேங்காய் அரைச்சதை சேர்க்கணும். அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு இதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கிட்டத்தட்ட மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணும்போது ஒரு 10லேருந்து 12 நிமிஷமாவது ஆகும். அதுக்கும் மேலே கூட ஆகும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்காக ரெடியானதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மணக்க மணக்க சுவையான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா சூடாக சாதம் வச்சு அதில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.